பழனி கொடைக்கானல் சாலையில் சுற்றுலா பயணிகளிடம் லஞ்சம் வாங்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனி வழியாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சென்று வருகின்றனர். கொடைக்கானல் சாலையில் புளியமரத்து செட் என்ற இடத்தில் போலீசார் சோதனை சாவடி அமைத்து வாகனங்களை சோதனை செய்கின்றனர். சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் கொண்டுவரும் மதுபானங்கள், புகையிலை பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் சோதனையில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் அழகர்சாமி என்பவர் சுற்றுலா பயணிகள் கொண்டு வந்த மது பாட்டிலை பறிமுதல் செய்துள்ளார். பின்னர் சுற்றுலா பயணியிடம் பேசி பணத்தை பெற்றுக்கொண்டு மது பாட்டிலை திருப்பி வழங்கியுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கண்டிஷன் டர்ம்ஸ் பாத்தீங்களா? என்ன போட்டிருக்கோம்? என்ன சொல்லு அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கா? அதுக்கு என்ன மீனிங்? அப்ப நாங்க எது இது பண்றோமா? இதெல்லாம் வந்து நார்மல் ஃபைன். உனக்கு வார்னிங் ஃபைன். நெக்ஸ்ட் டைம்ல ப்ராப்பரா வரங்க. நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மெயினான ஒர்க் உனக்கு ஜாப்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். எப்படி கொடுக்கறது? பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போனேன். ஏதோ இந்த வெளிநாட்டு அதுன்றதுனாலதான் சரியா? இந்த கேமரா வேற தெரியுது. உள்ள சொருகு இதனிடையே பழனி தாலுகா காவல் நிலையத்தில் பணியாற்றும் முதன்மை காவலர் அழகர்சாமியை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஜெயன் பரிந்துரை செய்துள்ளார். கண்டிஷன் டர்ம்ஸ் பாத்தீங்களா? என்ன போட்டிருக்கோம்? என்ன சொல்லு அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கா? அதுக்கு என்ன மீனிங்? அப்ப நாங்க எது இது பண்றோமா? இதெல்லாம் வந்து நார்மல் ஃபைன். உனக்கு வார்னிங் ஃபைன். நெக்ஸ்ட் டைம்ல ப்ராப்பரா வரங்க. நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மெயினான ஒர்க் உனக்கு ஜாப்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். எப்படி கொடுக்கறது? பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போனேன். ஏதோ இந்த வெளிநாட்டு அதுன்றதுனாலதான் சரியா? இந்த கேமரா வேற தெரியுது. உள்ள சொருகு பேக்ல வச்சுக்க. போய் கேர்ஃபுல்லா போயிட்டு